வணக்கம் நண்பர்களே. யாரும் இல்லை தானே கல்வன் தானது பொய்ப்பின் யானைவன் செய்கோ திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆரல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே அப்படின்னு நம்மளுடைய முப்பாட்டி ஒருத்தி நம்மளுடைய முப்பாட்டன் பிரிவை தாங்காமல் ஒரு பாடல் பாடியிருக்காங்க குறுந்தொகையில். அந்த பாடல் எப்போ பாடினாங்க அப்படின்னா, நம்மளுடைய முப்பாட்டன் கடல் கடந்து வாணிபம் செய்ய சென்ற பிறகு நம்மளோட பாட்டி பாடின பாட்டு தான் இது. அந்த முப்பாட்டன் யார் தெரியுமா? நம்முடைய சிகை கொற்றன் தான். இந்த சிகை கொற்றன் யார் அப்படின்னு தெரியறதுக்கு முக்கியமான காரணம், சென்னையில் நடந்த தமிழ் கல்வெட்டியல் தொடர்பான ஒரு கருத்தரங்களை தான் இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆய்வை செய்தவர்கள் லோசான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் ஃப்ரம் த வேலி ஆஃப் த கிங்ஸ் டு இந்தியா இந்தியன் இன்கிரிப்ஷன்ஸ் இன் எகிப்த் என்ற தலைப்பில் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய முப்பாட்டன் சிகை கொற்றன் தமிழகத்திலிருந்து கடல் வழியாக எகிப்து சென்று அங்குள்ள கல்லறைகளை எல்லாம் பார்வையிட்டுட்டு, நான் இங்கே வந்துட்டு போனேன், இந்த கல்லறைகளையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு அந்த கல்வெட்டுக்களில் பொறிச்சிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய கையெழுத்தை போட்டுட்டு வந்திருக்காரு. இது எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழனுக்கு எழுத படிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும். அதற்கு இந்த கல்வெட்டு பொறிப்புகள் தான் சான்று. யாரும் அழிக்க முடியாத மாதிரி நம்ம தலைவர் கல்வெட்டுகளை பொறிச்சிட்டு வந்திருக்கார். வேறு ஏதாவது எழுதியிருந்தால் பின்னால் வந்தவர்கள் அழித்து விட்டு தமிழர்களுக்கு எழுத படிக்க சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான் அப்படின்னு ஒரு வரலாறை எழுதியிருப்பாங்க. நல்ல வேளை, நம்மளை விட நம்ம முப்பாட்டன் புத்திசாலியாக இருந்திருக்கார் இல்லையா? சிகை கொற்றன் மட்டும்தான் போனாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. சாத்தன், கீரன், கோபன் போன்ற மற்ற முப்பாட்டன்களும் சென்றிருக்கிறாங்க. இவர்கள் தனித்தனியாக போனார்களா இல்லை சேர்ந்து போனார்களா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் அந்த காலத்தில் கடல் கடந்து ரோமானியர்களுடன் வாணிபம் செய்ய சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் தமிழில் கிடைச்ச முதல் கல்வெட்டு பொறிப்பா அப்படின்னா இல்லை. இதற்கு முன்னாடி சொகோட்ரா மற்றும் செங்கடல் பிரதேசத்தில் உள்ள பெர்னைக்கை என்ற இடத்திலும் இந்திய மொழிகளில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்படி இருக்க, இன்னொரு புறம் எகிப்து பிரமிடுகளை கட்டியதை தமிழர்கள், பிரமிடுகளை உருவாக்கிய மன்னர்களுக்கு உதவி செய்தவர்கள் தமிழர்கள் அப்பொழுதே எகிப்து மன்னர்களுக்கும் உதவி இருக்கிறார்கள் போன்ற செய்திகள் மற்றும் பதிவுகளை பார்க்க முடிந்தது. உண்மையில் தமிழர்கள் அந்த பிரமிடுகளை கட்ட உதவினார்களா அல்லது அவர்கள்தான் கட்டினார்களா அல்லது கட்டும் நேரத்தில் அங்கு இருந்தார்களா? இந்த கேள்விகளுக்கான விடையைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த பிரமிடுகள் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? இந்த கல்வெட்டுக்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? மன்னர்களின் பள்ளத்தாக்கு என சொல்லப்படும் த வேலி ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லப்படும் ஒரு இடம். இது நைல் நதிக்கு மேற்புறமாகவும் இப்பொழுது லக்ஷர் என சொல்லப்படும் நகரத்திற்கு அருகிலும் உள்ளது. கிமு 16 முதல் கிமு 11ஆம் நூற்றாண்டு வரை எகிப்தில் அந்த பகுதியை ஆழ்ந்த பாரோக்கள் என்ற மக்களின் பிரபுக்களுக்காக கட்டப்பட்ட 65 கல்லறைகள் இந்த இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. நினைவில் கொள்ளவும், இவை கிமு 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 11ஆம் நூற்றாண்டு வரை ஏறக்குறைய 3100 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த மக்களின் பிரபுக்களின் கல்லறைகள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லறைகளில்தான் தமிழில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பின்னர் ரோமானியர்களின் ஆட்சி காலத்தில் பலர் அந்த கல்லறைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். சென்று வந்தவர்கள் அங்கே எழுதிவிட்டு வந்திருக்கிறார்கள்.
எப்படி என்றால், இப்பொழுது நாம் முக்கியமான இடங்களுக்கு செல்லும்போது அங்கே சிக்னேச்சர் புக் என்று ஒன்றை வைத்திருப்பார்கள். அதாவது நாம் வந்து சென்றதற்கான அடையாளமாக அந்த புத்தகத்தில் நம்முடைய பெயர், முகவரி மற்றும் நாம் எழுத விரும்பும் வாசகங்களை எழுதிவிட்டு வரலாம். அப்படி பலர் அந்த கல்லறைகளுக்கு சென்று அவர்களின் பெயரை அல்லது ஒரு வாசகங்களை எழுதி வந்திருப்பதாக அறிய முடிகிறது. ஜூல் பயாய் என்ற தொல்லியல் ஆர்வலர் ஒருவர் 1888 மற்றும் 89 காலப்பகுதிகளிலும் 1913 மற்றும் 14 ஆகிய காலங்களில் அந்த கல்லறைகளுக்கு சென்று அங்குள்ள கிறுக்கல்களை எல்லாம் பதிவு செய்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தார். ஆனால் அப்பொழுது அந்த புத்தகத்தை படித்தவர்களும் அல்லது அவருக்கோ அந்த எழுத்துக்களில் தமிழ் இருப்பதாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டனவா என்றால் இல்லை. தமிழ், பிராகிருதம், காந்தாரி மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை அங்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதில் காந்தாரி என்பது ஆப்கானிஸ்தானில் கந்தஹார் நகருக்கு அருகில் வாழ்ந்த மக்கள் பேசிய மொழியாகும். காந்தாரி மொழியில் எழுத கரோஸ்ட்ரி என்ற எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்கின்றனர். சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதத்தை எழுத பிராமி எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி இருக்கின்றனர். தமிழில் எழுத தமிழ் பிராமி எழுத்து வடிவங்களை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வெட்டுக்கள் பல்வேறு காலங்களில் எழுதப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டில் ஷகரத மன்னனின் தூதுவன் இங்கு வந்து சென்றதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஷகரத மன்னர் என்பவர் இந்தியாவில் கிபி 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்று அறியப்படுகிறது. அதை வைத்து அங்கே சென்று எழுதிய இந்திய பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்றிருக்கலாம் என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த மன்னர்களின் பள்ளத்தாக்கிலிருந்து மொத்தம் 30 இந்திய மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்களை கண்டறிந்திருக்கிறார்கள். இவை 6 வெவ்வேறு கல்லறைகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவையாகும். இதை எழுதியது யார் என்று இந்த ஆய்வாளர்கள் ஒரு தோராயமான கணிப்பை செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த காலத்தில் இந்திய பகுதியிலிருந்து அங்கு போனவர்கள், குறிப்பாக சிகை கொற்றவன் என்ற தமிழர் தான் இங்கு வந்து சென்றதை அடையாளப்படுத்தும் நோக்குடன் அந்த கல்வெட்டுக்களில் தனது பெயரையும் தான் வந்து சென்றதையும் எழுதியிருப்பார் என்று கூறுகின்றனர். 65 கல்லறைகள் அங்கு இருந்தாலும் அதில் 1, 2, 6, 8, 9, 14 என்ற இலக்கமிடப்பட்ட கல்லறைகளை தான் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முதலாம் கல்லறையில்தான் ஏறக்குறைய 16 கல்வெட்டுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பாதிக்கு மேல் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது. ஒரு கல்வெட்டு காந்தாரி மொழியில் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த காந்தாரி மொழியில் எழுதியவர் தன்னை ஒரு சத்திரியனாக அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இரண்டாவது கல்லறையில் மொத்தம் 5 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. 6வது கல்லறையில் 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டும் நுழைவாயிலின் மேற்பகுதியில் எழுதியிருக்கிறது, அதாவது உயரமான இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 2 கல்வெட்டுகளும் தமிழில் சிகை கொற்றன் என்ற பொறிப்புகள் பொறிக்கப்பட்டுள்ளன. 8வது கல்லறையில் மொத்தம் 6 கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அதில் 4 தமிழிலும் 2 மத்திய இந்தோ ஆரிய மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் என்று இந்த ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த 8வது கல்லறையில்தான் கிரேக்க எழுத்துக்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. 14வது கல்லறையில் ஒரே ஒரு கல்வெட்டு பொறிப்பு இருந்தது. அது தமிழில் மட்டுமே இருந்திருக்கிறது. இந்த சிகை கொற்றன் என்ற சொல், சிகை கொற்றன் என்ற ஒரு நபர் இங்கு வந்திருப்பதை உறுதி செய்கிறது என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அவர் மற்றவர்களைப் போல ஒரு வணிகர் அல்ல.
அவர் ஒரு வீரர், அவர் இந்த வணிகர்களுடன் வந்திருக்கலாம் அல்லது ஒரு அரசரின் பிரதிநிதியாக இங்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று இந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுகளும் அவர்கள் இங்கு வந்திருந்து இந்த கல்லறையை பார்வையிட்டார்கள் என்ற பொருளில்தான் எழுதியிருக்கிறார்கள். அதை போலவே இந்த சிகை கொற்றனும் வந்தேன் கண்டேன் என்று எழுதியிருப்பது அவருக்கு அந்த கிரேக்க மொழியில் எழுதியிருந்த கல்வெட்டுக்களின் பொருளை உணர்ந்து அதே போல தானும் எழுதியிருப்பதாக இந்த ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே எழுதியிருந்த கிரேக்க எழுத்துக்களின் மேலேதான் இந்த தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அதாவது அதை பார்த்துவிட்டு அவர் தன்னுடைய குறிப்பை அதற்கு மேலே எழுதியிருக்கலாம் என்று இந்த ஆய்வறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த கல்வெட்டு பொறிப்புகளின் மூலம் ரோமானிய அரசர்கள் அல்லது ரோமானிய நாடு இந்தியாவில் வணிக தொடர்பு வைத்திருந்ததை பல்வேறு கால கல்வெட்டுக்கள் மற்றும் சிலைகளின் வழியாக நாம் காண முடியும். அந்த வகையில் ரோமானியர்கள் இந்தியாவின் எந்தெந்த நிலப்பகுதி மக்களுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த கல்வெட்டுக்களின் மூலம் அறிய முடிகிறது என்று இந்த ஆய்வுகளின் வழியாக இந்த அறிஞர்கள் நமக்கு சொல்கிறார்கள். நம்மளோட இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பார்த்தோம், தென் அமெரிக்காவில் உள்ள மாயன் மொழியில் தமிழ் சொற்கள் இடம்பெற்றிருக்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு சொல்கிற செய்தி என்னென்னா, தமிழின் தொன்மையும் தமிழர்களின் நாகரீக வளர்ச்சியும் காமிக்குது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத படிக்க தெரிந்தவர்கள், கடல் கடந்து வாணிபம் செய்ய தெரிந்தவர்கள் தமிழர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த ஆய்வுகள் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமை கொண்ட தமிழை தாய்மொழியாக கொண்ட நமக்கு தமிழ் சேர்த்திருக்கும் பெருமை என்றே சொல்லலாம். ஆனால் தமிழர்களாகிய நாம் தமிழுக்கு என்ன செய்தோம்? நம்மளால் செஞ்ச முடிஞ்சதெல்லாம் என்னென்னா, தமிழை பிழையில்லாமல் எழுதவும் பேசவும் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் பிற மொழி கலப்பில்லாமல் முடிந்த அளவு தமிழை தனித்தமிழாக பேசுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். எந்தெந்த இடத்துல வேறு மொழியாளர்களுக்கு நாம் தொடர்பு கொள்ளணுமோ அந்த இடத்துல மட்டும் வேறு மொழியை பயன்படுத்தணும். மற்றபடி முடிந்த அளவிற்கு நாம் தமிழில் உரையாடவும் எழுதவும் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் தமிழுக்கு செய்யும் ஒரு நன்றி கடனாக இருக்க முடியும். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். உங்களின் எண்ணங்களை கமெண்ட்டுகளாக பதிவிடுங்கள். நன்றி நண்பர்களே.